கிரிக்கெட் டைம் ஹேண்ட்ஷேக் வணக்கம். சூப்பர் 8 சுற்று தொடங்கிடுச்சுன்னு சொன்னோம். ஸோ இன்னைக்கு முதல் போட்டியை பொறுத்த வரைக்கும் யூஎஸ்ஏவும் சவுத் ஆப்பிரிக்காவும் ஆடுறாங்க. அண்ட் நாளைக்கு 2 மான்கொம்பு ஃபைட் இருக்கு. ஸோ முதல் மேட்ச் செம்மையான மேட்சுங்க. ஒரு ரிவெஞ்ச் மேட்சா கூட இருக்கணுங்கிறத மாற்றம் கிடையாது. இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸ் 2016 அவங்க தோத்ததுக்கு இங்கிலாந்து ரிவெஞ்ச் எடுப்பாங்களான்னு பார்க்கணும். இல்லைன்னா ஹோம் கிரவுண்ட்ல நாங்க தாண்டா ராஜா அப்படிங்கிற மாதிரி வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம பேச போறது செகண்ட் மேட்ச் ஆப்கானிஸ்தான் வர்சஸ் இந்தியா. ரொம்ப ரொம்ப குரூசியலான ஒரு மேட்சுங்க. ஏன்னா இந்த டீம் தான் ஒரு மொமெண்டத்தை செட் பண்ண போகுதுன்னு சொன்னோம். ஸோ இந்த மேட்சை யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு சூப்பர் 8ல டாப் 2 ஃபினிஷ் பண்றதுக்கான அட்வான்டேஜ் ரொம்ப 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 பாசிபிள். ஸோ இந்தியன் டீம் இந்த மேட்சை லூஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அடுத்த மேட்ச் பங்களாதேஷ் கூட தான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா அதுக்கடுத்த மேட்ச் டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஆஸ்திரேலியா கூட ஃபைட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ அதனால இந்த மேட்ச் ரெண்டு டீமுக்குமே ரொம்ப குரூசியல். ஏன்னா ரெண்டு டீமுமே ஆஸ்திரேலியாவை ஃபேஸ் பண்ணும் அண்ட் பங்களாதேஷ் ஈஸி வின் அந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் யார் ஜெயிக்கிறாங்க, அந்த மொமெண்டம் செட் பண்ண போறதா யாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது, மேட்சோடைய டைமிங் என்ன, அதை தாண்டி மேட்ச் யார் பக்கம் டர்ன் ஆக போகுது, ஆப்கானிஸ்தானால ஜெயிக்க முடியுமா இல்ல இந்தியா மறுபடியும் ஒன் செகண்ட் டாமினேட் பண்ணி மேல போக போறாங்களா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோ கூட போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னா, இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் 3 out of 3 வின் பண்ணாங்க அப்படிங்கிறது நல்ல விஷயம் தான். ஆனால் ஒவ்வொரு மேட்ச்லையும் நம்ம பார்த்தோம்னா அந்த ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது மிகப்பெரிய அடி வாங்குது. ரோஹித் சர்மா ஒரு மாதிரி கம்ஃபர்டபுளாக எடுத்துட்டு போக ட்ரை பண்றாரு. ஆனால் ஆப்போசிட் எண்டில் இருந்து சப்போர்ட் கிடைக்கல. அது வேற யாரும் கிடையாது, நம்மளுடைய விராட் கோலி தான். ஆனால் விராட் கோலி ஆனது நியூயார்க் பிச்சுங்க. அது வெறும் 3 மாசத்துல கட்டினாங்க. 3 மேட்சுக்கு அப்புறம் இப்போ உடச்சே போட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ அது வேற ட்ராக், இது வேற ட்ராக். ஸோ மேபி விராட் கோலிங்க நல்லா பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஆனால் பிரச்சனை அது கிடையாது. ஏன்னா 3 மேட்ச் 3 விதமா ஜெயிச்சாங்க இல்லையா. சோ எல்லா மேட்ச்லயும் பவுலிங் வந்துட்டு காமனா இருந்தாலும் இந்த பேட்டிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துச்சு. ஒரு மேட்ச் சூரியகுமார் யாதவுடைய கான்ட்ரிபியூஷன், சிவம் துபேவுடைய அந்த பார்ட்னர்ஷிப் பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி மேட்ச்ல வந்துட்டு ரிஷப் பண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேட்ச்ல ஒவ்வொரு விதமா இருந்தது. ஆனா இந்த இடத்துல டெஸ்ட் ஆகாத ஒரு விஷயம் என்ன தெரியுமா, மிடில் ஆர்டர் அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ சூரியகுமார் சிவம் துபேக்கு அப்புறம் அந்த ரவீந்திர ஜடேஜா, ஸோ அதுக்கப்புறம் ஹர்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஃபெயில் ஆனாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்கல. அண்ட் ரோஹித் சர்மா விராட் கோலிக்கு சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கல. ஸோ இதுல நான் கேட்க வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னா, அந்த 4வது மேட்ச் நடந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அந்த கனடா கூட மழையினால ரத்தாச்சு இல்லையா. ஸோ அந்த மேட்ச்ல கண்டிப்பா நிறைய பேர் வந்துட்டு ஃபார்முக்கு வந்திருப்பாங்க. ஏன்னா இந்தியா ஆல்ரெடி குவாலிஃபை அப்படிங்கும் போது அது ஜஸ்ட் ஒரு பயிற்சி ஆட்டம் மாதிரி தான். விராட் கோலி நிறைய வந்துட்டு சான்ஸ் எடுத்து ஆடி இருக்கலாம். ஸோ ரோஹித் சர்மா கிடைச்சிருக்கும். அட் த சேம் டைம் சிவம் துபே அவரும் வந்துட்டு டெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஹர்திக் பாண்டியா டெஸ்ட் பண்ணிருக்கலாம். அண்ட் அக்ஷர் பட்டேல், ரவி சிங் ஜடேஜா 2 பேருமே வந்துட்டு டெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சான்ஸ் இருந்தது. அன்பார்ச்சுனேட்லி நம்மளால என்ன பண்ண முடியும், மழையினால கெட்டு போச்சு. என்ன ஒரே வருத்தம், அந்த மேட்ச் நடந்திருந்தா இன்னும் கான்பிடென்ட்டோட இன்னும் ஃபுல் பவரோட பயங்கரமா உள்ள வந்திருப்பாங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நேற்று தான் மேட்ச் ஆன மாதிரி இருக்கு. அவங்களுக்கு ஒரு நாள் கேப்லேயே வந்துட்டு இந்த மேட்ச் வரதுனால கொஞ்சம் அட்வான்டேஜ் நினைக்கிறேன். ஸோ அந்த சூடோட இருப்பாங்க. வெஸ்ட் இண்டீஸ் கூட என்னதான் லாஸ் ஆயிருந்தாலுமே அவங்களுடைய அந்த பவுலிங் ஸ்பெல் அப்படிங்கிறது 2 இடத்துல அடி வாங்கிச்சு. அதை மட்டும் கொஞ்சம் கன்ட்ரோலா போட்டிருந்தாங்க. நிக்கோலஸ் பூரானுடைய விக்கெட் போயிருந்துச்சுன்னா அவங்க ஈஸியா ஒரு 120 அந்த மாதிரி ஒரு டார்கெட்குள்ள ஸோ கண்டிப்பா வந்துட்டு வெஸ்ட் இண்டீஸை சுருட்டி இருப்பாங்க. ஆனா பூரான் மரணத்தனமான ஒரு ஆட்டான்னாருங்க. ஸோ அதனால ஆப்கானிஸ்தானோட பவுலிங் யூனிட் செம்மையா அடி வாங்குச்சு. ஸோ இப்போ நடக்க போற மேட்ச் யார் யாருக்கு அப்படின்னா இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் இல்லையா. ஸோ இந்த 2 டீமுமே பவுலிங் யூனிட்டை நம்பி தான் இப்போ வரைக்குமே இருந்திருக்காங்க. பேட்டிங் அவ்வளோக்கா டெஸ்ட் ஆனது கிடையாது. ஆனால் இந்தியா செம்மையான ஒரு பேட்டிங் லைனப்புங்க. டெட்லியா ஒரு 7 வரைக்கும் இருக்கிறாங்க. 7-8 வரைக்கும் அந்த பேட்டிங் யூனிட் அப்படிங்கிறது இருக்கு. ஆனால் ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சிறப்பாக பேட்டிங் ஆடல. அகமதுல்லா குருபாஸ் அவர் ஒருத்தர் மட்டும்தான் தெரிகிறாரு. ஸோ அதை தாண்டி வந்துட்டு ஒமர் ஜாய் சரியா பண்ணல. ஸோ இன்னும் வந்துட்டு நபி நிறைய பேர் வந்துட்டு பேட்டிங் ஆர்டர்ல சொதப்பிட்டே தான் இருக்காங்க. ரஷீத் கான் வரைக்கும் அவங்களுக்கும் 7-8 வரைக்கும் பேட்டிங் இருக்கு அப்படின்னா கூட கான்ஃபிடென்ட்டா இவங்க என்ன சேஸ் பண்ணி கொடுப்பாங்கப்பா அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் பேட்டிங் யூனிட். ஆனால் இந்தியாவுக்கு இந்த பக்கம் பயங்கரமான ஒரு அட்வான்டேஜ். ஸோ பேட்டிங் ஆர்டர் 8 வரைக்கும் இருக்கு. ஒருத்தர் நின்று கான்ட்ரிபியூஷன் ஒரு 50-60 ரன் அடிச்சு கொடுத்தா கூட மீதி இருக்கிற எல்லாருமே 10 ரன் 15 ரன் அடிச்சா கூட நீட்டான டார்கெட் அப்படிங்கிறத போஸ்ட் பண்ண முடியும். பவுலிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் 2 பேருமே சிமிலராக தான் இருக்காங்க. ஸோ இந்தியன் டீம் முழுக்க முழுக்க நம்பர் 1 பும்ராவை நம்பி தாங்க இருக்காங்க. இதுல மாற்றமே கிடையாது. எஸ் அப்கோர்ஸ் ஹர்ஷ்தீப் சிங் நல்லா பண்ணாரு, விக்கெட்லாம் எடுத்தாரே ப்ரோ அப்படின்னீங்கன்னா அந்த ட்ராக் வேற, இந்த ட்ராக் வேறங்க. சரி, நியூயார்க் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே விக்கெட் விழுந்துச்சு. நான் மோசமான பவுலர்ஸ் முதல் கொண்டு விக்கெட் அப்படிங்கிறத எடுத்தாங்க, எக்கனாமிக்கலா போட்டாங்க. ஏன்னா அது வந்துட்டு ஓரளவுக்கு கம்மியான ரன் வரக்கூடிய ட்ராக் தான் அப்படிங்கிறதுனால. ஆனா இங்க அப்படி கிடையாது. வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் ட்ராக் மாறிக்கிட்டே இருக்கும். பகல்ல ஒரு மாதிரி இருக்கும், நல்லா டைல்ஸ் மாதிரி இருக்கும், தார் ரோடு மாதிரி இருக்கும். ஸோ எப்போ எப்படி மாறுது அப்படிங்கிறத வந்துட்டு சொல்ல முடியாது. போன மேட்ச் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஹை ஸ்கோர் மேட்சா இருந்தது. 200+ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எதிர்பார்த்தோம். ஸோ இந்த
தகுந்த மாதிரி ட்ராக் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கு. இதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும். ஸோ பும்ரா ஒருத்தர் தான் இப்போதைக்கு பெஸ்டா தெரியுறாரு. அண்ட் சிராஜும் ஸோ ஹர்தீப் சிங்கும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம். ஆனா இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னதான் நம்ம கிட்ட ரவீந்திர ஜடேஜா, அக்சர் பட்டேல் இருந்தாலும் ஸோ சகல் மாதிரியான பவுலர் உள்ள வரக்கான கரெக்டான டைமிங். ஏன்னா வெஸ்ட் இண்டீஸை பொறுத்த வரைக்கும் அகில் ஹுசேன் மாதிரியான பவுலர் ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம். இப்போ நம்ம பேச போறது அவங்கள பத்தி தான். அவங்களுடைய பவுலிங் யூனிட்ல நவீன் உல்லக், ஸோ அது மட்டும் இல்லாம ஸோ ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்க ஃபரூகி, இவங்க 2 பேர் இல்லாமே அவங்களுடைய நபி ஆகட்டும், நூர் அகமது ஆகட்டும், ராஷித் கான், இந்த 3 ஸ்பின்னர்ஸ் பயங்கரமான டேஞ்சர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப குரூசியலான விஷயம். மறக்க வேணாம், அந்த நிக்கோலஸ் பூரானுடைய விக்கெட் மட்டும் போயிருந்துச்சுன்னா அவங்க போன மேட்ச் ஈஸியா சுருட்டி இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காரணம் தான் பார்த்தோம் அப்படின்னா அவங்களால வந்துட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டு கொண்டு போக முடிஞ்சது அப்படின்னு சொல்ல முடியும் வெஸ்ட் இண்டீஸ்னால. ஸோ இவங்களுடைய பவுலிங் யூனிட் டீசென்டா தான் இருக்கு. ஸோ மொத்தத்தில் 2 டீமுமே ஓரளவுக்கு பேலன்ஸ்டா இருக்காங்க. ஆப்கானிஸ்தானுக்கு பேட்டிங் கிளிக் ஆச்சுன்னா அவங்களால தாராளமா 160 to 180 வந்துட்டு போஸ்ட் பண்ண முடியும். ஆனா கிளிக் ஆகல அப்படிங்கிற பட்சத்துல இந்தியாவுக்கு அட்வான்டேஜ். சரி, ஓகே, ஃபைனலா முடிவுக்கு வருவோம். யார் ஜெயிக்க போறா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா நம்ம டீமோட ஃபேவரட் தான் போக போறேன். என்னதான் 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க, லாங் கேப் கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்துட்டு கிரிக்கெட் ஆட போறாங்க அப்படின்னா கூட ஸோ அவங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் இருக்கும். இவங்க ஒரு மேட்சை தோத்துட்டு வராங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெஷர்ல இருக்கும். ஸோ கண்டிப்பா ஒரு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இந்தியன் டீம் பக்கம் இருக்குங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ தாராளமா நான் 60% அப்படிங்கிற மாதிரி இந்தியன் டீமுக்கு கொடுப்பேன். ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி விக்கெட் எடுத்து உருட்டிட்டாங்க அப்படின்னா ஒரு நீட்டா ஒரு 150 160 ஒரு டார்கெட் போட்டு இனிஷியல் விக்கெட் ஒரு பவர் பிளேக்குள்ளேயே ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் எடுத்துட்டாங்க அப்படின்னா நிறைய அட்வான்டேஜ் இருக்கு. ஸோ பவுலிங் யூனிட்டை நம்பி தான் ஆப்கானிஸ்தான் இருக்காங்க. ஸோ எனிவே இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப க்ரூசியல் 2 டீமுக்கும். ஏன்னா மறக்க வேணாம், நான் ஆரம்பத்தில் சொன்ன அதே பாயிண்ட் தான் சொல்றேன். இந்த மேட்ச் ஜெயிக்கிறவங்களுக்கு அந்த மொமெண்டம் அப்படிங்கறத செட் பண்ணி கொடுக்கும். சேம் இதுக்கு முன்னாடி நடக்க போறேன் இங்கிலாந்து வெஸ்ட் இண்டீஸ் அந்த மேட்சும் அப்படித்தான். அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களும் சூப்பர் 8 இருந்து குவாலிஃபை ஆகி செமிஃபைனல் போறதுக்கான சான்ஸ் அதிகம். ஸோ அதனால அந்த முதல் மேட்ச் அப்படிங்கிறது டோனை செட் பண்ணும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் கேட்டிருந்த விஷயம் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் அது தானா அமைதான் இவங்களா ஃபிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கான்னு தெரியல. ஐபிஎல் டைமிங் தாங்க மேக்ஸிமம் 8 மணிக்கு மேட்ச் அப்படிங்கிற மாதிரி தான் தொடங்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி மேட்ச் மட்டும் 6 மணிக்கு நடக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த மேட்ச் தான் கேன்சல் ஆயிடுச்சு. இந்த மேட்ச் 8 மணிக்கு தான். தாராளமா எப்பவும் போல ஸோ ஒர்க்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டே மேட்ச் பார்க்கக்கூடிய ஒரு டைமிங் தான். ஸோ செமையான ஒரு சூப்பர் 8 போட்டியா இருக்கணுங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஃபைனலா யார் பக்கம் போக போறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல டிஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.